அனைவருக்கும் வணக்கம். ராஜாராம் மோகன் ராயை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1772 1833 வரைக்கும் இவருடைய காலகட்டம். இவருடைய பிறப்பு மே 22, 1772 வங்காளத்தில் இருக்கிற ராதா நகர் கிராமத்தில் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் பிறந்திருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய மறுமலர்ச்சியுடைய தந்தை. ஏன் அப்படின்னா இந்து சமூகத்தில் பிறந்திருந்தும் கூட மூடநம்பிக்கைகளை எதிர்த்த முதல் நபர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான். அதனால் இவர் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னும் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி முன்னோடி அப்படின்னும் புதிய இந்தியாவின் சிற்பி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி முன்னோடி அப்படின்னு இவரை யார் சொன்னா அப்படின்னா ரவீந்திரநாத் தியாகு தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சொல்லியிருப்பார். ராஜா அப்படிங்கிற பட்டம் முகலாய பேரரசர் 2ஆம் அக்பர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா முகலாய பேரரசர் 2ஆம் அக்பருக்கு அவருடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுக்கறதுக்காக இங்கிலாந்து போனப்போ தான் அக்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பார். பணி 1805 முதல் 1814 வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பணியாற்றியிருப்பார். இவருடைய இறப்பு அப்படிங்கிறது செப்டம்பர் 27, 1833 இங்கிலாந்தில் பிரிஸ்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இறந்து போயிருப்பார். முக்கிய அமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்மீய சபா அப்படிங்கிறத 1815 தோற்றுவிச்சிருப்பாங்க. இது மூட நம்பிக்கைகள் மற்றும் உருவ வழிபாடை எதிர்த்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை துவங்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பிரம்ம சபா இல்லைன்னா பிரம்ம சமாஜ்னு சொல்லலாம். 1828 இது கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. ஒரு கடவுள் கோட்பாடை முதன்மைப்படுத்தியது தான் என்னது அப்படின்னா பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது. கல்கத்தா யூனிட்டேரியன் குழு அப்படிங்கிறது 1821 துவங்கப்பட்டது. யாருடைய உதவியுடன் அப்படின்னா வில்லியம் ஆடம் அப்படிங்கிறவரோட இணைந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த கல்கத்தா யூனிட்டரி கமிஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா துவங்கியிருப்பார். சமூக சீர்திருத்தம் அப்படின்னா சமூக சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னா சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு அப்படிங்கிறத டிசம்பர் 4, 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். யாரோட உதவியோடு அப்படின்னா ராஜாராம் உதவியோடு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கொண்டு வந்திருப்பார். இதை கொண்டு வரதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்த காரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா. எதிர்ப்பு இவர் எதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் அப்படின்னா குழந்தை திருமணம், பலதார மனம், அதுக்கப்புறம் பெண் அடிமைத்தனம், அதுக்கப்புறம் சதி கொடுமை, இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பார் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். எதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருப்பார் அப்படின்னா பெண் கல்வி, விதவை மறுமணம், அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வாதாடியிருப்பார். இவர் துவங்கிய பத்திரிகைகள் மற்றும் இதழ்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சம்பத் கௌமுதி அப்படிங்கிறது 1821 வங்காள மொழியில் ஒரு வார இதழாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா துவங்கியிருப்பார். இது எதுக்கு அப்படின்னா சதி ஒழிப்புக்கு எதிராக குரல் கொடுத்து தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1821 துவங்கியிருப்பார். அதுக்கப்புறம் மீரத் உல் அக்பர் அப்படிங்கிறது 1822 பாரசீக மொழியில் வார இதழ் துவங்கியிருப்பார். அதுக்கடுத்து பிராமணிக்கல் இதழ் அப்படிங்கிறது 1821 ஆங்கில இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா துவங்கியிருப்பார். ஸோ இந்த மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பாரசீக மொழியில் தோற்றுவிக்கப்பட்ட இதழ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மிராத்துல் அக்பர் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கல்வியுடைய பங்களிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்து கல்லூரி 1817 துவங்கியிருப்பாங்க. ஸோ கல்கத்தாவில் டேவிட் ஹரோ அப்படிங்கிறவரோட இணைந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1817 இந்து கல்லூரியை துவங்கியிருப்பாங்க. அப்போ 2 பேரோட இணைஞ்சு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா துவங்கியிருப்பார். ஒன்று என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்னது கல்கத்தா யூனிட்டரி குழு அப்படிங்கிறது வில்லியம் ஆடம் அப்படிங்கிறவரோட இணைந்து துவங்கியிருப்பார். இது என்ன அப்படின்னா இந்து கல்லூரி டேவிட் ஹரோ அப்படிங்கிறவரோட இணைந்து துவங்கியிருப்பார். ஓகேவா. ஆங்கிலோ இந்து பள்ளி அப்படிங்கிறது 1822 மேற்கத்திய கல்வி மற்றும் அறிவியலை கற்பிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க துவங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேதாந்த கல்லூரி அப்படிங்கிறது 1925 இந்திய கல்வியையும் மேற்கத்திய சமூக இயற்பியல் அறிவியல் இணைந்து கற்பிக்க தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் எழுதின புக்ஸ் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அப்படிங்கிற புக்கு 1820 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு துக்பத் உல் முவாஹிதீன் அப்படிங்கிற புக்கு ஒரு கடவுள் கோட்பாட்டை காணிக்கையாக அப்படிங்கிறத பற்றி ஒரு கடவுள் கோட்பாளர்களுக்கு காணிக்கை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துக்பத் உல்
முவாஹிதீன் அப்படிங்கிற புக் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன், அதாவது ராஜா ராம்மோகன் ராயை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, நவீன இந்தியாவின் தந்தை அப்படின்னு சொன்னது யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. அது மட்டும் இல்லாமல் புதிய யுகத்தின் தூதுவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.